அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சி காந்தி மார்க்கெட்டில் கனகாம்பரம் பூ 1 கிலோ ரூபாய் 3000க்கு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. நாளை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பூக்கள் வாங்க வியாபாரம் பொதுமக்கள் குறைவாக வருகை தந்து செல்கின்றனர். திருச்சி காந்தி மார்க்கெட் என்பது மையப்பகுதியாக இருப்பதால் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வருகை தந்து பூக்களை வாங்கி செல்வார்கள். நாளை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு முதல் நாளே ஆயிரக்கணக்கான வருகை தந்து பூக்களை வாங்கி செல்வார்கள். ஆனால் இன்று விற்பனை குறைவாகவே காணப்படுகிறது. தற்போது அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக நாளை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காந்தி மார்க்கெட்டில் மல்லிகை முல்லை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 3000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல செவந்தி பூ 120 ரூபாய்க்கும், ரோஸ் 250 ரூபாய்க்கும், விச்சி பூ 120 ரூபாய்க்கும், மல்லிகை பூ 500 ரூபாய்க்கும், தாமரை ஒரு பூ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வழக்கமாக விநாயகர் சதுர்த்தி முதல் நாள் பூக்கள் வாங்க கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் இன்று காந்தி மார்க்கெட்டில் பூக்கள் வாங்க சிறு வியாபாரிகளும் பொதுமக்களும் குறைந்த அளவே வருகை செல்ல உள்ளனர். இது குறித்து விற்பனையாளர் கூறும்போது நேற்றை விட இன்று பூக்கள் 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை குறைவாக தான் விற்கப்படுகிறது. வழக்கம் போல் விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்து பூக்களை வாங்கி செல்வார்கள். இன்று மந்தமாகவும் பொதுமக்கள் சிறு வியாபாரிகள் குறைவாகவும் வந்து செல்கின்றனர். இதே போன்று இந்த மாலை சிறு விநாயகர் பெரிய விநாயகர் வரை இந்த மாலை திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் வைத்து வழிபடுவார்கள். விநாயகர் சிலைக்கு மாலைகள் போடுவதற்காகவும் சிறு மாலைகளும் பெரிய மாலைகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மாலை வாங்குவதற்கு ஒரு சிலர் தான் தற்போது வருகை தந்து பூக்களை வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக திருச்சி காந்தி மார்க்கெட்டில் கனகாம்பரம் 1 கிலோ 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.